வணக்கம், வந்தனம். நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. நேற்றைய தினம் வந்து பட்ஜெட் அறிவிச்சாங்க. நேற்று நிறைய காரணங்களால் வந்து நான் வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து நேற்று பட்ஜெட் குறித்தும் அதே போல் இன்றைக்கி சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. அது குறித்தும் வந்து பேச இருக்கிறோம். ஸோ நிர்மல், நீங்கள் சொல்லுங்கள், நேற்றைய பட்ஜெட் வந்து எப்படி இருந்தது? ஒரு பிறந்த குழந்தை முதல் அடியை எடுத்து வைப்பது போல் தாவேகாவின் முதல் பட்ஜெட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, புதிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அந்தளவுக்கு இல்லை. மடிக்கணினி வழங்கும் திட்டம், சைக்கிள் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், அப்புறம் வீடு கட்டுறது. எப்படின்னா கடந்த கால வீடு ஆட்சியில் கட்டுறது, வீடு வெற்றி வீடா? வெற்றி வீடு அந்த மாதிரி வந்து கடந்த கால அதிமுக திமுக ஆட்சிகளை தொடர்ந்து அந்த மக்கள் நல திட்டங்களை கொஞ்சம் பெயர் மாற்றம் பண்ணி எக்ஸ்ட்ரா நிதி ஒதுக்கி அதை அப்படியே கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பெருசாக வந்து புதிய வரவுகள் அப்படின்னு எதுவும் இல்லை. நான் இந்த திட்டங்களை வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஸோ இது 3 வகையாக வந்து பிரிக்கலாம். நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ற மாதிரியான திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அது எக்ஸாம்பிளாக தாலிக்கு தங்கம், ஆடு மாடு, கறவை மாடு, அப்புறம் ஆடு இலவச ஆடு திட்டம். ஸோ இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக பயனாளர்களை சென்றடையும். அது அது வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ வந்து ஊரில் வந்து ஒரு ஆதரவற்ற கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்கன்னா டைரெக்டாக வந்து அவங்களுக்கு போகும். அந்த ஆடை வச்சு அவங்க மல்டிபிள் பண்ணுவாங்க. ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னா ஒரு 15-20 ஆடு ஆகிடும். அதன் பிறகு கறவை மாடு, அந்த பால் மூலம் நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து சம்பாதிக்கலாம். இது 2வது. ஸோ இந்த மாதிரியான திட்டங்களை வந்து ஒரு தொடர்ச்சி, அதிமுகவோட தொடர்ச்சியாக வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து அரசியல் ரீதியாக வந்து சில திட்டங்களை பார்க்கணும். இதுவும் அரசியல் ரீதியாக தான் மக்களோட ஓட்டு லைக் நம்மளுக்கு வரும் டைரெக்டாக அப்படின்னு. அது என்னென்னா, நான் வந்து நேற்று தான் சவுக்கு மீடியாவில் வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக சீமான் அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு அரசியல் இங்கே பண்ணார் தொடக்க காலகட்டத்தில். ஸோ இம்ரான்கான் அவர்கள் வந்து பாகிஸ்தானில் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அவருக்கு தொண்டர்கள் இல்லை. அப்போ வந்து அங்கே மிகப்பெரிய இரு பெரும் துருங்களாக வந்து கட்சி பெனசீர் பெனசீர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சுட்டுட்டாங்க அவங்கள. ஸோ அவங்க ஒரு கட்சி ஆப்போசிட்டில் வந்து இன்னொருத்தர் இருந்தார், பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த டைமில் வந்து இம்ரான்கான் வந்து தொடர்ந்து 2 முறை வந்து தோல்வியை சந்தித்தார். அப்படி தோல்வியை சந்திக்கும்போது நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க, கூட்டணி வைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து எதுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய வாக்காளர்கள் எல்லாம் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க, கல்லூரி படிச்சுட்ருக்காங்க, நான் இப்போ ஒரு 10-15 வருடம் கழித்து தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கான காரணம் என்னென்னா, லைக் அவர் வந்து அவரோட பாலிடிக்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் நோக்கி இருந்தது. அதே போல் தான் வந்து முதல்வர் விஜய் அவர்களும் வந்து இனிமேல் வந்து படத்தில் நடிக்க போகிறதில்ல. இனிமேலோட ஓட்டர்ஸை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னா, இலவச லேப்டாப். நான் அதிமுக ஆரம்பித்த திட்டம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான்லாம் அந்த லேப்டாப்பால் வந்து பலன் அடைஞ்சிருக்கேன் டைரெக்டாக. அதிமுக ஆரம்பிச்சுட்டு திமுக வந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 4 வருடம் கழித்து 5வது வருடம் தான் கொடுத்தாங்க. அதுவும் வந்து வாக்கு வங்கிக்காக வந்து கொடுத்தாங்க. அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு தலைமுறை, முதல் தலைமுறை வாக்குகள் வந்து அவங்களுக்கு வரல. அப்படி இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆன மாதிரி திமுக ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தாங்க. அது அதிமுகவுக்குமே வந்து தொடக்கத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. 2016 பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. 2016 ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தானே திரும்பி ஆட்சிக்கு வந்தாங்க. இல்லை, உங்களுக்கு கிராமப்புறம் சென்னையிலாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சென்னையில் வந்து 2011 பெற்ற வெற்றியை 2016 அதிமுக சிங்கிளாக நின்னாங்கல்ல, அது நம்ம பார்க்கணும். தனித்து வெற்றி ஆட்சி பிடிச்சாங்கல்ல யார்? அதிமுக 2016. அவங்க 2011 தனித்து நின்றாவே வெற்றி பெற்றிருப்பாங்க. சரி, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, சரி நீ தனிச்சு நிற்கிறான்னு சொல்கிறேன். அவங்க வந்து வெட்டி விட்டாங்க. லைக் அந்த கூட்டணி திமுகவுக்கு போகிற ஓட்டு இருக்குல்ல, தனியாக வந்து மக்கள் நல கூட்டணி. பட் அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அப்படி கூட திமுக கனவுல கூட பண்ணாதில்ல அப்படின்னு. இல்லை, திமுக அப்போ நிற்கும்போது திமுக கூட காங்கிரஸ் இருந்தாங்க. இவங்க கூட யாருமே இல்லை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட. அப்படி பார்க்கும்போது லைக் 2011 பெற்ற வெற்றியே 16 பெற முடியல. அதற்கான காரணம் என்னென்னா, இந்த மக்கள் நல திட்டங்கள் தான். அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, கூட்டணி வந்து நான் மக்களிடம் கூட்டணி வைத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டங்களில். ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் ஏன் சொன்னேன்னா, லைக் எதிர்கால தலைமுறைகள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஸ்கூலுக்கு வந்து மடிக்கணினி, அதே போல் சைக்கிள்லே வந்து ஸ்மார்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்ப பள்ளிவாகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வந்து எதிர்கால முதல் தலைமுறை வாக்காளர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து அவர் அறிவிச்சிருக்க திட்டம். ஸோ இது வந்து ஓரளவு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸ்மார்ட் சைக்கிள் இதை தாண்டி வந்து ஒலிம்பிக் மையங்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்கும் வந்து ஒலிம்பிக்கில் நிறைய வீரர்கள் தமிழ்நாட்டிலேருந்து பங்கேற்க வேண்டும். அதுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு 5 மையங்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே அதிமுக திமுக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சால் கூவம் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 500 கோடி 1000 கோடி 2000 கோடி ஒதுக்குவாங்க. கூவம் அடையாறு ரெண்டுத்தையும் சீரமைக்கப்படும் சொல்லுவாங்க, கொசஸ்தலை யாரும் சேர்த்து. ஆனால் இது வரைக்கும் வந்து சீரமைச்சாங்கன்னான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. கூவமும் அப்படியே தான் இருக்குது, அடையாறும் அப்படி தான் இருக்குது, கொசஸ்தலையும் அப்படி தான் இருக்குது. இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வரோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஆறுகள் வந்து சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. படகு சவாரி யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, படகு சவாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கோவத்துலேயும் அடையாறுலையும் வந்து படகு சவாரிலாம் இருந்தது. இன்னுமே வந்து நீங்கள் சென்னையில் அவுட் ஆஃப் சென்னை அந்த பக்கம் அடையாறு மதராசப்பட்டினம்ல நடிகர் கமல் சொல்லிருக்காரு. அவர் வந்து ஒரு வயசு வரைக்கும் இருக்கும்பொழுது நிறைய ஆந்திராவிலேருந்து வருமா சாப்பிட்றதுக்கு, இந்த லைக் தோணியில் வருமா கப்பா. அந்த எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, போரை தாண்டி வந்து அந்த அடையாறு கிராஸ் பண்ண ஒரு இடம், அங்கே போனீங்கன்னா இன்னும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த ரிவரில். எப்பயுமே தான் எல்லா இடத்துலையும் சில இடங்களில் துணிலாம் துவைப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அது என்னென்னா இன்னும் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. படகு சவாரி என்பதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. சர்வதேச அளவில் வந்து டெண்டர் கோர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே அதை அவங்க பண்ணி சாதிச்சு காட்டினாங்கன்னா அதுதான் உண்மையான மாற்றம். எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வந்து 4 to 5 வருஷம் ஆகும் அதெல்லாம் வந்து மாற்றம். அதுதான் 2027 31 வரைக்கும் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே வந்து ஒரு 1.25 லட்சம் கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராஜெக்ட் அந்த 6 கூவாத்தை கிளீன் பண்ணி 1.25 லட்சம் கோடியா? 5 ஆண்டுகளில் ஒதுக்கியிருக்காங்களா? ஒதுக்கியிருக்காங்கன்னு இல்லை, முதல் கட்டமாக வந்து 7500 கோடி வந்து மத்திய அரசோடைய அந்த என்ன சொல்கிறது ஜாயின் பண்ண போகிறாங்க. அந்த 5 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு 1.25 லட்சம் கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறது. ஏன்னா சென்னை சிட்டிஸில் இருக்கிற எல்லா அந்த என்ன சொல்கிறது அந்த சிஸ்டத்தையும் மாற்றணும், ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் மாற்றி அதை புறசீரமைச்சு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து சாலைகள் போட்டு அப்புறம் அதில் கப்பல் வாங்கி விடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. அதில் கலர் மீன்லாம் விடலாம், ஜப்பானில் வர்ற மாதிரி. அவன் கப்பல் வாங்கி வர வரைக்கும் போயிட்டான். ஓகே, முதல்ல பார்க்கலாம். சென்னையில் வந்து மெட்ரோ விட்டதே அப்போ வந்து பெருசாக. ஆக்சுவலாக சென்னையில் மெட்ரோ விட்டப்போ வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க மெட்ரோவில். அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்நியமாக தெரியும். நீங்கள் இல்லை ரொம்ப அந்நியமாக தெரியும். என்ன இவ்வளோ நாள் பஸ்ஸு ட்ரெயின் போயிட்டு இப்போ மெட்ரோ அது எப்படி இருக்கும், ஐயோ ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் விலையை கம்மி பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் வந்து மெட்ரோ தான் சூஸ் பண்ணுறாங்க போகிறது. என்ன மாதிரி ஏழைகள்லாம் இன்னமும் நாங்கள்லாம் இப்போ 5 ரூபா காரில் தான் போவாங்க, பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். கார் தான் புக் பண்ணி போவாங்க. எல்லாம் சொந்த கார் ஊரில் வச்சுருக்காங்க, அதில் போவாங்க. நான் தான் எங்கே போனாலும் பைக்கில் போவேன். நான் ஏழைத்தாயன் மகன், அதனால் பைக்கில் போவேன். மோடி மாதிரி. மோடி ஏழைத்தாயன் மகன் தான். ஆமாம், சொந்தமாக கார் கூட வச்சிடல அவர். ஆமாம். சரி, இது ஒரு நம்ம இவர் ஸ்டாலின் ஐயா மாதிரி கை அவரை 10,000 வச்சுருக்க மாதிரி நீங்களும் செலவுக்கு அந்தளவு கூட பணம் இருக்காது. சரி வேறு டாபிக் போகலாம். இன்றைக்கி வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க. வேளாண் பட்ஜெட்டில் வந்து முக்கியமான அம்சமாக என்ன பார்க்குறேன்? வேளாண் பட்ஜெட்டில் முக்கியமான அம்சமாக நான் பார்க்கல. அப்புறம் அந்த விவசாய சங்க தலைவர் பாண்டியன் இருக்கார்ல, அவர் மட்டும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதை மட்டும் பார்த்தேன். என்ன சொன்னார்னா, இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க வேளாண் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை முதல் முறையாக அவர் அந்த வார்த்தை சொல்லி நான் பார்க்குறேன். இது வரைக்கும் எந்த ஆட்சியிலுமே அவர் அந்த மாதிரி பெருசாக சொன்னது கிடையாது. எது சொன்னாலும் ஏதாவது அங்கே தவறு இங்கே தவறுனாரு. அப்போ ஏதாவது நல்லதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை சில முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க. சிறுதானியங்கள் இப்போ வந்து திணை, வரகு, சாமை, அதுக்கப்புறம் வந்து மறந்து போன நிறைய சிறுதானியங்களை வந்து நம்ம மீட்டு கொண்டு வரணும். அதுக்காக வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் வாழை மரங்கள் வந்து காற்றில் மிக அதிக அளவில் வந்து சாயுது. ஸோ அதை வந்து சாயாமல் இருக்குது முட்டு கொடுக்கும் திட்டம்னு ஒன்று இருக்கான். லைக் அது வந்து தனியாக எப்படி திமுகவினருக்கு வந்து ஊடகங்கள் முட்டு கொடுப்பாங்களா அந்த மாதிரியா? அந்த திட்டத்தில் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் வந்து இந்த லைக் விவசாய பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்கப்பா, மறந்துட்டேன். ஏதாவது வந்து அந்த மருந்து அடிக்கிறதுக்கு ஏதாவது மானியம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க? அதெல்லாம் யூஸ்வலாக கொடுக்கறது தான். பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அவங்க சொல்லியிருக்காங்க, அறிவிப்போடு அது இருக்குது. அதுக்காக பட்ஜெட் இது வரைக்கும் ஒதுக்கவே இல்லை. அப்புறம் விவசாய கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும்.
மழை இந்த மாதிரி காலங்களில் விஷயங்கள் அதெல்லாம் நார்மலாக எல்லாருமே சொல்கிறது தான். எல்லாச்சும் சொல்ல தான் யூனிக்காக எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் சொன்ன சில விஷயங்களும் வந்து நல்லா இருக்குது. சரி, அப்புறம் சட்டமன்றத்தில் இன்னொரு முக்கியமான அரசியல் நிகழ்ச்சியும் வந்து நடந்திருக்கு. தெரியுமா அது? அது தெரியும். என்ன அது? அதிமுக அதிருப்தி உறுப்பினர்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆகியோர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்தனர். யார் தமிழக நீர்வள? தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்தாங்க. அதை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. சட்டமன்றத்தில் சந்திச்சாங்க அப்படின்னா நீர்வளத்துறை அமைச்சர் அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. தாவேகா பொதுச் செயலாளர்னு சொல்லலை. தமிழக அவருக்கு இன்னொரு பதவி. சரி, நம்ம அப்படி தான் பார்க்கணும். சரி, அதிமுககாரங்க எதுக்கு தாவேகாவுக்கு வாக்களிச்சாங்க? நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்பா. அது அவங்களோட உரிமை. இது நீ சொல்கிற இதில் மறைமுகமாக இந்த ஒரு பதவியும் இருக்குல்ல. அதிமுக ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து எம்எல்ஏ ஷார்ட்டேஜ் ஆகும்போது இவங்க கேட்காமலே போய் 25 பேர் வந்து ஆதரவு அளிச்சாங்க. அவங்க நட்டாத்துல விட்டுட்டு நீங்கள் போங்க, எங்கே போனாலும் போயிட்டு, அதுவும் சிவி சண்முகமும் அவங்க தம்பி மேலாம் வந்து கொலை கேஸ்லாம் பதிவு பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டாங்க. டெலிட் இல்லை, பின்வாங்கப்பட்டது. அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது. இல்லை சொல்கிறேன், அந்த அளவுக்கு தான் வந்து இவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியுது. சரி, அங்கே வந்து மாவட்ட அங்கே விழுப்புரத்தில் வந்து அவங்க வின் பண்ணல. அதான் பெரிய ஒரு அவர் போட்ட மாநாடு போட்ட அந்த ஊரில் கூட சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆமாம், அங்கே கூட வந்து பிஎம்கே ஜெயிச்சாங்களா? டிஎம்கேவா? பிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அதிமுக அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் போய் செஞ்சதுக்கான காரணம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்னா, நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ போயிட்டு வந்து சந்திச்சார் அப்படின்னு தான் தெரியும். ஒருவேளை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் நீங்கள் ஆதரிக்க வேண்டும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டுக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான டாக் வந்து இன்னும் வந்து திரைக்கு பின்னால் வந்து போய் கொண்டிருக்கிறது. நான் காங்கிரஸ் எம்எல்ஏக்களே வந்து விலைக்கு வாங்கி விட்டதாக வந்து ஒரு தகவல் வருது. இருக்கிற 4 பேர் 5 பேர் 5 பேரா? 5 பேரில் 2 பேர் அமைச்சராக இருக்காங்களா? 2 பேர் அமைச்சராங்க. ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் இருக்காங்க. அப்புறம் 3 பேர் வந்து அந்த பெண் எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னும் 2 பேர் யாருன்னு எனக்கே தெரியாது. எங்கே நான் சொல்ல வந்தேன், ஒரு வேளை வந்து நிறைய எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வேளை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் நீங்கள் ஆதரவு அளிக்கணும். உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் இருக்குங்க. நாங்கள் அதே ஸ்டாண்டில் இருக்கோம். பட் எங்களுக்கு என்ன பண்ணீங்க? நட்டத்தில் விட்டீங்க. முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ண, நீங்கள் மெஜாரிட்டி கொண்டு வரலையே. நீங்கள் மெஜாரிட்டியை கொண்டு 1/3 அதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்எல்ஏக்கெல்லாம் நீங்கள் திடீர்னு உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் நத்தாட்ட நின்றுப்போம்ல. சரி, அது நம்ம இடைத்தேர்தல் வச்சுக்கலாம். ஓகே, நான் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டனாலும் அது உங்களுக்கு தானே லாபம். எத்தனை எம்எல்ஏ இருக்கணும் அதை வச்சு தான் கணக்கு பண்ணணும். அதுதானே ப்ரொசீஜரு. புரியல. டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்சி கலைக்கப்பட்டது, திரும்பி எலெக்ஷன் வைப்பாங்க. அதான் ப்ரொசீஜரு. அப்படி அது ப்ரொசீஜர் இல்லை. டிஸ்குவாலிஃபை யார்? அதிமுக எம்எல்ஏ தான் சொல்கிறேன். டிஸ்குவாலிஃபை ஆகினா இருக்கிற எம்எல்ஏக்கை வச்சு அதில் யார் வந்து பெரும்பான்மையோ அப்படி வந்து ஆட்சி அமைக்கப்படும். அது தெரியுது. ஒரு வேளை வந்து ஆட்சிக்கே அந்த மெஜாரிட்டி கிடைக்காம அந்த இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பி தேர்தல் தான் வச்சாகணும். அந்த இதில் சொல்கிறேன். அது திரும்ப தேர்தல் வைப்பாங்க, இல்லை ஆளுநர் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக தான் வந்து முடிவு செய்யப்படும். அது கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த அதிமுக 25 அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து ஒத்து வர மாட்டாங்க. தைரியமாக போயிட்டு தாவேகாவுக்கு ஆதரவளிப்பாங்க. இடைத்தேர்தல் வந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை. இப்போ 25 பேருக்கு மேலே வந்து சிவி சண்முகம் அவரோட ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லை. ஒரு சிலர் வந்து அப்படியே விலகி போயிட்டாங்க. அது நல்லா தெளிவாகவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 8லேருந்து 10 பேர் தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நடுநிலை வைக்கிறாங்க. பண்ருட்டி எம்எல்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ எடப்பாடி பழனிசாமியே கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறதா தான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ சமீப காலமாக சரி உங்கள் பாஷையிலே சொல்கிறேன், தாவேக்காவின் இப்போ தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு இடத்துல ஆதவர்ஜனா வந்து ஒரு இடத்துல வந்து பேசும்போது, என் பாஷையில் சொல்கிறேன், தப்பு சொல்கிறேன். ஆமாம். அப்போ பேசும்போது அவர் வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது திமுக உறுப்பினர்லாம் ஏஞ்சி நின்று அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னாரு. அந்த டைமில் வந்து இபிஎஸ் அண்ணா வந்து அமைதியாக உட்காந்துருந்தார். அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர்கள் அமைதியாக உட்காந்துறாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, தாவேக்கால இருக்கிறவங்களும் சரி, தாவேக்கால இருக்கிற கொஞ்சம் மேல்மட்ட நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்ற முடிவில் இருக்கிறாங்க மாதிரி தான் தெரியுது. இல்லை, அவரே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார். பெருசாக வந்து தாவேக்காக்கு எதிராக எந்த ஒரு கருத்துமே அவர் தெரிவிக்கலை. தொடர்ந்து அமைதியாக இருக்கிறார். அதே போல் இந்த ஆட்சிக்கு எதிராக தொடக்கத்தில் இருந்த
ஒரு மாதிரி வந்து பேசுவாங்கல்ல வீரவசனம்லாம். ஆமாம். இப்போ அந்த வீரவசனம்லாம் பேசாமல் அமைதியாக இருக்கிறார். அதே மாதிரி நான் எந்த அளவு நோட் பண்ணேன்னா, உதயநிதி அவர்களை வந்து கைது பண்ணும்போது ஊடகம் தான் அது வந்து எப்படின்னா திருச்சுது. எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டனம்னு சொல்லிட்டு, எதுக்குன்னா கைதுக்கு கண்டனம்னு சொல்லிட்டு, அந்த ட்விட்டர் இதை நீங்கள் முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடி இங்கே ஒரு கடி லைட்டாக தான் கடிச்சிருப்பாரு. திமுகவினர் வந்து இப்படி பேசுவது வந்து புதிதல்ல, அவங்களுடைய வழக்கமே அப்படிதான், அதுக்குன்னு கைதும் வந்து தீர்வு இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து, அது கூட இது கைது வந்து ஒரு தீர்வல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் அப்படியே கொண்டு போகிறாரு. ஷார்ப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு அவங்க கட்சியை கைது பண்ணால் அப்புறம் திமுக தானே கேட்கணும். இல்லை எனக்கு தெரிஞ்ச அதிமுகவினர் அந்த அளவுக்கான வல்கரான ஒரு இது வரைக்கும் அவங்க அப்படி பேச மாட்டாங்க. சும்மா ஏதாவது போய் கேஸ் போட்டு கைது பண்ணல. இல்லை அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்து இது வரைக்கும் நம்ம அதிமுகவினரை கைது பண்ணி நம்ம பார்த்தது இல்லை. அவங்க அதிமுககாரங்களும் அப்படி பேச மாட்டாங்க. ஸோ ஆமாம், ஆக்சுவலாக நான் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா வல்கராக பேசுகிறவங்க 2-3 கட்சி, ஒரு 2 இல்லை 3 கட்சிக்காரங்களாம் இருப்பாங்க. திமுக தான் முதன்மை. திமுக இருப்பாங்க, லைக் நாம் தமிழில் சில பேர் வந்து பேசுவாங்க. ஆமாம். பாஜகவில் சில பேர் பேசுவாங்க. எல்லாமே இல்லை. அதிமுகவில் அப்படி ஒருத்தவங்க கூட பேச மாட்டாங்க. மோஸ்ட்லி பேச மாட்டாங்க. யாருமே பேச மாட்டாங்க. அப்படியே நம்ம வந்து நம்ம கமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். ஒருவேளை அதிமுகவை நம்ம ஏதாவது ஒரு சொன்னால் கூட எடப்பாடியார் வாழ்க, மீண்டும் வந்து 2031 ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக தான் அவங்கள பூஸ்டப் பண்ணிடுறாங்க. கண்டாயத்தனமாக திட்டுறது இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இல்லை நாம் வந்து அதிமுகவுக்கு எதிராகவும் எதுவும் பேசலை. அந்த கட்சி இந்த இடத்துலாம் தப்பு பண்ணியிருக்குன்னு தான் சொன்னோம். பட்டு நம்ம வந்து அவருக்கு வந்து முன்னாடி சப்போர்ட்டாகவும் பேசினதில்ல. லைக் நம்ம என்ன வந்து சொல்கிறோமோ அதான், லைக் என்ன டேட்டாவோ அதன்படி பேசினோம். ஆனால் நாம் வந்து 26 எலெக்ஷனில் வந்து எதிர்பார்த்தது வேறு, ரிசல்ட் வந்தது வேறு. ஸோ அந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாடு அரசியல் வந்து நடக்கும்போது இந்த பட்ஜெட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிலையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நாம் தமிழர் சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே எப்போ பட்ஜெட் போட்டாலும் வந்து இது நல்ல பட்ஜெட், நிம்மதியான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னதில்லை. அதே போல் இன்னொரு விஷயமும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை கூட சமாதானப்படுத்திடலாம் போல். ஓகேவா, அந்த பட்ஜெட் போட்டு எதிர்கட்சிகளை ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து பட்ஜெட் வாசிக்கும் போகும்போது எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து சும்மா ஒரு மாட்டு என்ன பண்ணுறேன்னு அவர் காட்டுறதில்லை இப்போ பெருசாக. பட் எல்லா உறுப்பினர்களும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு தான் எனக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி ஏன் எடுக்கிறான்னா, அவர் வந்து எந்தெந்த திட்டம்லாம் வந்து எங்கள் திட்டத்துலேருந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். பட் என்னென்ன நம்ம கேட்கலாம், இதுக்கு என்ன கேள்வி கேட்கலாம், இது குறிப்பியாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் சட்டமன்ற நிகழ்வில் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கார். ஆக்சுவலாக அது வந்து முன்னாடியே இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மதுபானங்கள் வந்து ஆன்லைனில் விற்பனை செய்யப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் தான் நான் நினைக்கிறேன். ஏன் கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக. கூட்ட நெரிசல் அப்போ வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி வீட்டில எல்லாம் குடிகாரன் ஆகணும். அவங்க குடிகாரன் உலகத்தில் எந்த நாட்டில் வந்து குடிக்காமல் இருக்காங்க? குடிக்கிறது தப்பு தான். குஜராத்தில் அது அங்கே எல்லாம் அவங்க வந்து வேற ஐட்டத்தை போடுறாங்களா வாயில். அதாவது வந்து போதையே அந்த என்ன சொல்கிறது, அந்த இது வந்து உலகத்தில் முக்கால்வாசி எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. அது இஸ்ரேல் ஏன் வந்து சின்ன நாடாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த நாடாகுதுன்னா அங்கே வந்து எந்த ஒரு போதை பழக்கமும் இல்லை. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க அந்த ஊருக்காரங்க. இன்டர்நேஷ்னல் என்ன சொல்லுவாங்க அவங்கள, இன்டர்நேஷ்னல் பிராமின்ஸ்னு சொல்லுவாங்களே, அப்படி தானே சொல்கிறாங்க அவங்கள. அப்படி சொல்லுவாங்க. எவ்வளோ அதுக்குள்ளே நீ ஏன் போகிற? நாம் எங்கே மது வந்து ஆன்லைனில் விற்கிறது வந்து சரியா தவறா, இதான் கேள்வி. நீ வந்து சரின்னு சொல்கிற. சரிதான். எனக்கு தெரிஞ்சு சரியா தவறான்றதை விட காலம் வந்து எப்படி அப்டேட் ஆகுறதோ அப்படி போய்க்க வேண்டியது தான். அது தவறுன்னு நம்ம சொல்கிற முடியாது, சரின்னு சொல்கிற முடியாது. அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தா அது ரொம்ப வந்து நியாயமாகப்படுது. இப்போ 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறையை ஆன்லைனில் வாங்கினா 10 ரூபா வாங்க மாட்டாங்க. சரி, உங்களுக்கு வந்து அது வந்து பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆன்லைனில் விற்கிறதால வந்து கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். நீங்கள் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்ல. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த அந்த பணம் வந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்துடும். அதே போல் ஊழியர்களும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்வாங்க. இந்த காரணத்தால் தான் நாங்கள் வந்து ஆன்லைன் டெலிவரியை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே போல் எஃப்ஏஎஸ்எஸ்ஐ அவங்க வந்து சில மதுபானங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஓல்ட் மங்க்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 அவங்க அதெல்லாம் வந்து செயற்கை நிறைவூட்டிகள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து அதில் சேர்க்குறாங்க. அது சாப்பிட்றதுக்கு வந்து தகுதி இல்லாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு வந்து ஓல்டு மங்க்கு அந்த மாதிரி இதோட அந்த 150 ரூபா வீரனு அந்த பிராண்டு அந்த மாதிரியான அதெல்லாம் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன்.
அதெல்லாம் ஃபுல்லு வந்து அதெல்லாம் அங்கே உட்காந்து சரக்கு அடித்தாலே இங்கே வந்து அந்த நாத்தம் குப்பீர்னு அடிக்கும். அரும்பவன் பேசுகிறாங்க. அனுபவம் இல்லை, நம்ம ரோட்டில் போகிறோம், நம்ம போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது உட்காந்து அடிப்பாங்க. அமைச்சர் விக்னேஷ் இதெல்லாம் கருத்தில் கொண்டு வரணும். தரமான ஒரு வந்து மது பிரியராக இருக்காருன்னா இவர் தான் வந்து உங்களுக்கு வருமானம் தராரு. நான் மது பிரியர் அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தரமான மதுபான வகைகளை வந்து விற்கணும். அதாவது வந்து மக்களுடைய உடல் நலத்துக்கு என்ன சொல்கிறது, உடல் நலத்து சம்மந்தப்பட்டது இல்லை இது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து குடிக்கும்போது இன்னும் ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்து குவாலிட்டியில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நல்லா கூட இன்னும் ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகமாக வச்சுங்க, குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு நிர்மல். ஏன்னா குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீரன் மாதிரியான சரக்குலாம் விற்றீங்கன்னா அப்படி இப்போ வீரன் வந்து குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த திமுகவினர் நடத்தக்கூடிய அந்த மதுபான ஆலையிலேருந்து வாங்குறத முதல்ல நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அண்மை காலங்களாக வந்து ரொம்ப அந்த லோ குவாலிட்டிஸான அந்த ஸ்பிரிட்டு தான் வந்து கிடச்சிட்ருக்கு. ஆமாம், எத்தனால் வந்து அதிகப்படியாக வந்து கலக்கிறாங்க. எத்தனாலோட மூலப்பொருள் வந்து அதில் பெட்ரோலில் கலக்கிறாங்க எத்தனால். அப்போ மனுஷன் வந்து அந்த மெத்தனாலில் கலந்து குடிக்கிறான், அப்புறம் எவ்வளோ பாதிப்பு வரும் உனக்கு தெரிஞ்சு பாருங்க. அதான் குடிக்காதீங்களான்னு சொன்னால் கேட்க மாட்டேறீங்க. சரி, அதனால தான் வந்து நல்ல ஒரு மதுபானமாக ஆக்சுவலாக பொதுவாகவே வந்து மதுவை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு கோதுமை இந்த கரும்பு சார் இது இல்லை உங்களுக்கு பார்லின்னு சொல்லுவாங்க. பார்லி அந்த கரும்பு கிடைக்கும்ல, அது பேர். சரக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா திராட்சையில் வந்து தயாரிப்பாங்க. ஒரு 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 முறை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமேல் எத்தனால் மூலப்பொருளை தயாரிக்கிறாங்க. அப்படி வந்து தயாரிக்கப்படுற மதுக்கள்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு வந்து 150 ரூபாலாம் கிடைக்காது, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு 300 ரூபா 400 ரூபா. இதில் வந்து அந்த மதுவும் இருக்கும், ப்ளஸ் அது கூட வந்து இதை கலப்பாங்க. கலக்கும்போது அப்புறம் வந்து வீரன் மாதிரியான சரக்கு தான் கிடைக்கும். என்ன பண்ணுறது, ஆயில்கள் வந்து குறையுது, ஆயில் குறையுது, நிறைய விதவைகள் உருவாகிறாங்க. அதை விடுங்க, அரசுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவினம் குறையும். இப்போ இது குடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செய்கிறாங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவும் வந்து கவர்மெண்ட் தானே பார்க்குது, அங்கே கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இல்லை, நீ சொல்கிறது உண்மைதான். அந்த அந்த சக்கரை வந்து சுற்றி கவர்மெண்ட்கிட்ட தான் வந்து நிற்கிது. அப்புறம் நாளைக்கு வந்து மதுவை குடித்து வந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும், விதவைகள் ஆதரவற்ற பிள்ளைகள்லாம் உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசு வந்து கருத்தில் கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். இல்லை கல்லை வந்து அரசுடைமைக்க வேண்டும். கவர்மெண்ட் உங்களுக்கு வருமானம் தேவைன்னா லைக் நீங்கள் வந்து பாலை எப்படி வந்து ஆவின் கொள்முதல் செய்தோ கல்லையும் வந்து ஆவின் அல்லது வேறு ஏதாவது ஒரு அரசு துறை நிறுவனம் வந்து கொள்முதல் செஞ்சு அதை விற்கணும். விவசாயிகள்ட்ட நேரடியாக கொள்முதல் செஞ்சு அதில் வந்து ஓரளவுக்கு வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். நியூட்ரிஷன் இருக்குது. லைக் கல் குடித்தா இந்த மாதிரிலாம் வந்து சீக்கிரமாலாம் சாக மாட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு சாவாங்க. 10 வருஷம் இல்லை இது ஆக்சுவலாக அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த கல்லுலேயும் ஆனால் அது வந்து போதை இன்னும் அது வந்து ஒரு நார்மலான ஒரு போதை தான் கொடுக்கும், பெருசாக போதை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டதில்லை, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. அதனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று கலந்து அதுலேயுமே எத்தனை கலந்து விற்றாலும் விற்பானுங்க. அதனால எத்தனை கலக்க மாட்டாங்க, எதை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே போதைக்காக எதை வேணால் கலப்பானுங்க. நீங்கள் வேறு அதனால தானே கள்ளக்குறிச்செல்லாம் 60 பேரோ 70 பேரோ இருந்தாங்க. பயமாக இருக்குது எனக்கு, கல் குடிக்கிறதுக்கே பயமாக இருக்குன்னா பார்த்தேங்க. ஏன்னா கண்டிப்பாக அதில் கலப்பட மாட்டதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அரசு வந்து அப்படி ஒதுக்குனாங்க அப்படின்னா கண்காணிக்கணும், அதை ஒரு தரமான ஒரு மதுபானங்களை கொடுக்கணும். சரி, ஆக்சுவலாக உதயநிதி அவர்களோட விஷயத்தை பேசவே இல்லை. சட்டசபை சபைக்கு வந்து வந்தார், நேற்று வந்தார், இன்றைக்கும் வந்தார். அவரை காட்ட மாட்டாங்க. அதை தாண்டி வந்து விஜய் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து உதயநிதி முகத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் விஜய் முகத்தையும் பார்த்து கொள்ளவே இல்லை. ஒரு மாற்றி விட்டாங்க. சசிகலா சொல்லுவாங்கல்ல, எதிர்க்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தனர். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலை. சசிகலா வந்து ஒரு இதில் சொன்னாங்களே, பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் அந்த மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கலை. ஓகேவா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் வந்து எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் வச்சிருக்காரு. இவர் வந்து இப்படி திருப்பிட்டு இருக்காரு. அப்படி வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க வணக்கம் சொல்லுமா அப்படின்னு ஒரு இதுதான். அது என்ன பண்ணுறது, நீங்கள் தவறு செய்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சட்டப்பேரவைக்கு வரும்போது நீங்கள் அதில் வந்து ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. கட்சி ரீதியாக வந்து டிஎம்கே ஸ்கோர் பண்ணாங்க. அந்த கட்சிக்கு வந்து ஒரு எழுச்சி கிடச்சிது. எழுச்சினா லைக் தொண்டர்களை வந்து தட்டி எழுப்பி வேற சும்மா இருங்க. பொதுமக்களுக்கு வந்து அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு. நான் கட்சிக்கு தான் சொல்கிறேன். நான் கட்சிக்கு சொல்கிறேன். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர். அது உண்டாக்குறது
டிவிக்கு அது பிளான் பண்ணி, ஏன்னா உளுந்தூர்பேட்டையில் உங்கள் ஊர் தான் 12 பஸ்ஸை வந்து சென்னைக்கு வர பஸ்ஸை. உளுந்தூர்பேட்டைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, என் ஊர் எங்கேயோ இருக்குது. என்ன ஊர் உங்கள் ஊர்? இவனுக்குனாச்சும் உளுந்தூர்பேட்டையில் வீடு இருக்குது, எனக்கு உளுந்தூர்பேட்டையில் வந்து அந்த வழியாக போவேன் அவ்வளோதான். அந்த வழியாகவே போனாவே அவன் உளுந்தூர்பேட்டை ஏதோ ஒன்று இந்த வழியாக போகிறீங்கள, அதில் வந்து 12 பஸ்ஸு காற்றை பிடிங்கி விட்டாங்க. ஏன் தலைவர் பஸ் உடைப்பாங்க எரிப்பாங்க அதெல்லாம் இல்லையா? அது அப்போ இருந்தது, இப்போ உடைச்சாங்கன்னா அது இன்னும் பெருசாகும்ல. என்னது பஸ்ஸா? பஸ் பெருசாகாது, விஷயம் பெருசாகும்ல. ஓ, நீ காற்று பிடிங்கி விட்டுனா அது என்னது, கல்யாணத்தில் சீப்பை வச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி காற்று பிடிங்கன்னா நீ எப்படி ஊருக்கு போவ? இந்த அளவுக்கு ஒரு அறிவாளி வன்முறை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காத்து புடுங்குறாங்க. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். அது கூட இல்லாம இதை திமுகவினர் வந்து வன்முறை வழியில் செல்லாமல் காற்றை புடுங்கி போராட்டம் நடத்துறாங்க. அது கூட இல்லாம இன்னொரு விஷயம் கேட்டுங்க, நான் காது பட கேட்டது, தாவேக்காவுக்கு வந்து பெண்களுடைய வாக்குகள் வந்து அதிகமாக வந்துச்சு. அதனால வந்து ரோட்ல போற பெண்கள் எல்லாம் வந்து ஆபாசமா திட்டிருக்கிறாங்க. என்னென்ன அது என்னன்னா திட்ட முடியாத வார்த்தைகள்ல திட்டிருக்காங்க. ஓ சாரி, என்ன சொல்லக்கூடாது, சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் வந்து திட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்களால் தான் வந்து வாக்குகள் போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ போராட்டம் நடத்தணுங்க. இப்போ அந்த விஜயநிதியை கூட்டு போகும்போது பாவீங்களா, இந்த அளவுக்கு வந்து தலைவரும் அப்படி பேசுகிறார், தொண்டர்களும் அப்படி பேசுறாங்க. டிஎன்ஏவோட வந்து அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அதான் சொல்லுவாங்கள்ல, சாதாரணமாக வரலடா திமுக காரணம் ஒருத்தர் சொல்லுவார்ல, பேசி தான் கட்சியை வளர்த்தாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. இப்போ எப்படின்னா ஒரு ஃபோன்லலாம் வருதுன்னா அந்த கிளுகிழுப்பெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ண மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வியூஸ் அதிகமாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் என்னடா இவனுக்கு பேசுறது வந்து காமெடியாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக ஆபாசமாக பேசுகிறான்னு போய் நின்று பார்க்க கூட்டத்தை தான் அப்போ அந்த டைமில் தான் இவங்களோட கொள்கையை வந்து புதைச்சிருக்காங்க, கலைஞர் கொள்கையை. புரியுது. இன்னும் நாமளே வந்து அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். இல்லை நம்மளாம் பேசக்கூடாது. இல்லை அப்படி அதை நோக்கி தான் போகுது நீ பேசுறதை பார்த்தா. அப்படின்னா ஒருபோதும் வந்து பேச மாட்டோம், அப்படி பேசுறவர்களையும் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இதோட போதும் நிறுத்திக்கலாம். நாளைக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். நன்றி.